ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது எஸ்எஸ்சியில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. அது கான்ஸ்டபிள் உள்ள நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. டேட் என்னையிலேருந்து ஆரம்பிக்கலாம்னா 1/12/2025 31/12/2020 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 10th தான். அதாவது சென்ட்ரல் ஆர்ம் போலீஸ் ஃபோர்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அது அப்புறம் இது எஸ்எஸ்எஃப், அப்போ ரைஃபிள்மேன் அண்ட் அஸ்ஸாம் ரைஃபிள் எக்ஸாமினேஷன், இதுக்கெல்லாம் நம்ம நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்து விட்ருக்காங்க. எக்ஸாம் வந்து என்றைக்கு 2 ஷெட்யூல் போட்டிருக்காங்கன்னா பிப்ரவரி இல்லாட்டா ஏப்ரல் அடுத்த வருஷம் நடக்கும் அப்படி மாதிரி போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன வந்து பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு பே ஸ்கேல் எவ்வளோ ரூபா சம்பளம் வாங்குவாங்க. ஃபஸ்ட்டு பேசிக் பார்த்திங்கன்னா 21,700 69,100. அதாவது பேசிக்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 வரை கையில் கிடைக்கும். அப்புறம் வேகன்சி பார்த்திங்கன்னா இது ஒவ்வொரு போஸ்டிங் ஏற்ற மாதிரி வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதாவது பிஎஸ்எஃப்க்கு மொத்தம் வந்து 616, அப்புறம் சிஎஸ்எஃப்க்கு 14,595, அப்புறம் சிஆர்பிஎஃப்க்கு 54,90, அப்புறம் எஸ்எஸ்பிக்கு அப்புறம் 1,764, அப்புறம் ஐடிபிபிக்கு 1,293, அப்புறம் ஏஆருக்கு 1,706, அதுக்கப்புறம் எஸ்எஸ்எஃப்க்கு 23. மொத்தம் டோட்டலாக கொடுத்துருக்காங்க. இல்லை ஒவ்வொரு கம்யூனிட்டி படியும் பிரித்து கொடுத்துருப்பாங்க. அது எஸ்சி, எஸ்டி, அப்புறம் ஓபிசி, அப்புறம் இடபிள்யூஎஸ், அப்புறம் அன்ரிசர்வ். இது ஒவ்வொரு வந்து வேகன்சி பார்த்து உங்களுக்கு மாறுபடும். இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 23. ஆமாம், அதாவது நீங்கள் வந்து 2/1/2003 அதுக்கப்புறம் 1/1/2008, அதாவது 18 to 23 அந்த ஏஜுக்குள்ள இருக்கணும். அதுவே எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்னா 23 வயசு இருந்துச்சுன்னா 28 வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம், 5 வருஷம். அப்புறம் ஓபிசினா நார்மலாக 23, இது ஒரு 3 வருஷம், 26 வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th கிளாஸ் படிச்சிருக்குங்க அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு மார்க் கொடுக்குறாங்க. அதாவது என்சிசியில் சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 5% மார்க் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 3% அடுத்த மார்க் கொடுக்குறாங்க. ஏ சர்டிஃபிகேட்னா 2%. நார்மலாக அவங்க அதாவது உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும்னு சொல்லி சொல்கிறாங்க. நார்மலாக அவங்களை அப்ளை பண்ணதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னா, ஃபஸ்ட் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து லைவ் கேப்சர் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் சைன் கேப்சர் பண்ணணும். அப்புறம் 10th மார்க் ஷீட்டு, அப்புறம் 12th காலேஜ் படிச்சிருந்தா அந்த மார்க் ஷீட்டு, அப்புறம் உங்களோட ஆதார் கார்டு, அப்புறம் உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இதெல்லாம் தேவைப்படும். அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 100 ரூபா. அதுக்கப்புறம் உமன் கேண்டிடேட், அதுக்கப்புறம் எஸ்சி கேண்டிடேட், அப்புறம் எஸ்டி, அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் பண்ணி இவங்களுக்கெல்லாம் வந்து ஃபீஸ் கிடையாது.
அதுக்கப்புறம் இது எப்போ எங்கெல்லாம் எக்ஸாம் நடக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒவ்வொரு ரீஜனை பொறுத்து நமக்கு வந்து மாறுபடும். நமக்கு பார்த்திங்கன்னா சதர்ன் ரீஜனில் இந்த இவ்வளவு சென்டர் இருக்குது நமக்கு. ஆமாம், இதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, அப்புறம் வேலூர், கிருஷ்ணகிரி, இதான் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை எக்ஸாம் சென்டராக இருக்கும். எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்பாங்க அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. இது கம்ப்யூட்டர் பேஸ்டு எங்களை எக்ஸாமினேஷன் தான். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங் வந்து 20 கொஸ்டின் கேட்பாங்க. அப்புறம் ஜிகே வந்து ஒரு 20 கொஸ்டின் கேட்பாங்க. அப்புறம் மேத்தமேட்டிக்ஸ் 20 கேட்பாங்க. அப்புறம் இங்கிலீஷ் வந்து 20 கேட்பாங்க. மொத்தம் உங்களுக்கு 1 ஹவர் எக்ஸாம். இல்லை ஒவ்வொரு இதுக்கும் டாபிக் கொடுத்துருக்காங்க. அது ஜென்ரல் ரீசனிங்னா என்னென்ன டாபிக் இருக்கும், இதை கவர் ஆகும். இதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணி நம்ம இப்போ எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதில் வந்து ஃபிசிக்கல்னு இருக்குது. ஆமாம், ஃபிசிக்கல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஓட்டப்பந்தயம் வந்து வைப்பாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா மேலுக்கு வந்து 5 கிலோமீட்டரா 24 மினிட்ஸ் வந்து அங்கே திங்கணும். அதே வந்து ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா 1.6 கிலோமீட்டரை 8.5 நிமிஷத்தில் இதுங்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு இது பார்த்திங்கன்னா 1.6 கிலோமீட்டரை 7 மினிட்ஸ் இதுங்கணும். அப்புறம் 800 மீட்டரை 5 மினிட்ஸில் இதுங்கணும். இதே மாதிரி நமக்கு வந்து நடக்கும். அப்புறம் மேலே பொறுத்தவரை ஹைட் வந்து எவ்வளோ இருக்குன்னா 170 சென்டிமீட்டர் இருக்கணும். ஃபீமேல் வந்து 157 சென்டிமீட்டர் இருக்கணும். இதான் நார்மலாக உள்ளது. அப்புறம் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நம்ம வந்து சென்டிமீட்டர் வந்து கம்மியாக கொடுத்துருப்பாங்க. அது வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து மார்பளவு சிஸ்டை பொறுத்தவரை, அதாவது விரிந்த நிலையில் வந்து 80 சென்டிமீட்டர், சுருங்கிய நிலையில் வந்து 50 சென்டிமீட்டர், அதாவது 5 சென்டிமீட்டர் இருக்கணும். அது ஒவ்வொரு கேண்டிடேட்டை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு வந்து இது மாறும். இதுதான் நமக்கு வந்து மெயினாக பார்க்குறது. ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து பிஎஸ்எஃப் இது போலீஸ், அதுக்கப்புறம் சிஐஎஸ்எஃப், அப்புறம் சிஆர்பிஎஃப், அப்புறம் எஸ்எஸ்பி, அதுக்கப்புறம் ஏஐபிபி, அப்புறம் அஸ்ஸாம் ரைஃபிள், அப்புறம் எஸ்எஸ்எஃப், இப்படி இருக்குது. இதான் நமக்கு வந்து ஆர்டராக நமக்கு வந்து அமையும். இது அவ்வளோதான். இந்த எக்ஸாம் பொறுத்தவரை ஃபஸ்ட்டு நம்ம அந்த எக்ஸாம் நடக்கும், எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போதே ஃபிசிக்கலுக்கும் சைடு பை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கணும். ஏன்னா அப்போ தான் இந்த பொறுத்தவரை இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். எக்ஸாம் எழுதி முடித்து ரிசல்ட்லாம் வந்த பிறகு அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படி சொன்னீங்கன்னா அது வந்து சாத்தியம் இல்லாது.
இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமில் நீங்கள் வந்து பாஸ் ஆக நம்முடைய யூடியூப் சேனல் சார்பாக உங்களை வாழ்த்தி வர வைக்கிறோம். நன்றி.